இப்போ இசைவாணி ஒரு பாட்டு ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டு பாடினோடனே இசைவாணிக்கு எதிராக எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டார், ஐயப்பன் சும்மா விட மாட்டார், நீ சபரிமலையில் போய் பாட்டு பாட முடியுமா அப்படின்னு ஒரு நடிகர் சொல்கிறாரு. ரொம்ப பெரிய இவர் மாதிரி என்ன பண்ணுறாரு, நீ போய் சபரிமலையில் போய் பாட்டு பாட முடியுமா உன்னால், அப்போ பக்தர்கள்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, அப்படி நீ பாடியிருந்தன்னா உன்னை பக்தர்கள்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, கர்நாடக மொழியில் உன் பாட்டை பாடினாங்கன்னா அவங்களாம் ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பக்தர்களுக்கு பழிவாங்கிற புத்தி தான் இருக்குது. ஒரு மனிதத்தன்மைங்கிறதே கிடையாது. சரி, உனக்கு நம்பிக்கைக்கு எதிராக அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டாங்க அப்படின்னா கூட அதை கடந்து போக தெரில, உன்னால் சும்மாவே இருக்க முடியல. அவ்வளோ பழி உணர்ச்சி, மன்னிக்கின்ற மனப்பான்மையே உனக்கு சுத்தமாக கிடையாது. அது எப்படி நீ சொல்லலாம்? சொன்னாங்க உன்னை விடவே மாட்டோம். இப்போ அதாவது சாபம் விடுறது, நீ இந்த மாதிரி சொல்லிட்டல நீ அழிஞ்சு தான் போவ அப்படின்னு சாபம் விடுறது. அப்போ இந்த மாதிரி கடவுள் பக்திங்கிறது ஒரு மன்னிக்கின்ற மனப்பான்மை, மனிதத்தன்மை இவங்ககிட்ட இல்லாமல் செஞ்சிருது. அதே நேரத்தில் எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் நாத்திகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் சாபம் விட மாட்டார். இந்த மக்கள்லாம் ஏன் இந்த மாதிரி நம்புறீங்க, ஏன் இந்த மாதிரி ஏமாந்து போகிறீங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த நாத்திகர்கள். ஆனால் எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா இந்த நாத்திகர்களை பார்த்து சாபம் தான் விடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கடவுளுக்கு எதிராக கூப்பாடு போட்டிங்கன்னா கடவுள் நீங்கள் நாசமாக தான் போவீங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கடவுளுக்கு எதிராக இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கிங்க, கடவுளை மறுத்து பேசுனீங்கன்னா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக தான் போவீங்க, அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சாபம் தான் விட்டுருக்காங்க. அதில் பழி வாங்குவாங்க. ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா பழி வாங்குகிற புத்தி தான் இந்த மத நம்பிக்கை உடையவர்களுக்கு இருக்கும். அதில் ஒரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்துக்காரங்களோட சண்டை போடுறது, அதாவது அந்த அளவுக்கு தான் இவங்ககிட்ட ஒரு மனிதத்தன்மை, மன்னிக்கிற மனப்பான்மை எதுவுமே இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நாத்திகர்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ ஒரு மனிதத்தன்மையோடு தான் பேசுவாங்க. இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறீர்கள் நீங்கள், மற்றவங்க மேலே உள்ள அக்கறையில் தான் அவங்க எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவங்கக்கிட்ட மனிதத்தன்மை இல்லைங்கிறத நான் இதில் சொல்ல வரேன். ஒரு மன்னிக்கின்ற மனப்பான்மையோ ஒரு மனிதத்தன்மையோ அந்த மனப்பான்மை இவங்ககிட்ட இல்லை. வெறும் பழி வாங்குகிற உணர்ச்சி, சாபம் விடுகிற ஒரு உணர்ச்சி அதுதான் அவங்ககிட்ட இருக்குது. அதாவது தனது நம்பிக்கைக்கு எதிராக ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கடந்து போக இவங்களுக்கு தெரியல, அமைதியாக கடந்து போக கூட தெரில. இவங்க ரொம்ப கொதித்து போயிடுறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க மனிதத்தன்மையோட இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்.